ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மலத்தை சேகரிக்க தனி சூட்கேஸாம், கூடவே சுற்றும் 3 டூப் புதின். இதுதான் ரஷ்ய அதிபரின் செக்யூரிட்டி. இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்க புதின் இந்தியாவுக்கு வந்துள்ளார். ரஷ்ய அதிபர் கடந்த 4 ஆண்டுகளில் இந்தியா வருவது இதுவே முதல் முறை. இதனால் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் புதினுக்கு வழங்கப்படும் சிறப்பு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். ரஷ்ய அதிபர் புதின் 2 நாள் அரசு முறை பயணமாக இந்தியா வந்திருந்தார். அவரை பிரதமர் மோடி நேரில் சென்று வரவேற்றார். அவருக்கு உச்சபட்ச பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 5 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. இது தவிர புதினுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்த்ததால் நமக்கு தலையே சுற்றிவிடும். புதினுக்கு வழங்கப்படும் பாதுகாப்புகளில் வினோதமானது இதுதான். என்னன்னா, இதை ஆங்கிலத்தில் பூப் பூப் சூட்கேஸ் என்று அழைக்கிறார்கள். ரஷ்ய அதிபர் புதின் வெளிநாடுகளுக்கு பயணிக்கும் போது அவருடைய கழிவுகள், அதாவது மலம், ரஷ்ய பாதுகாப்பு படையினரால் சேகரிக்கப்படுமாம். அது சீல் வைக்கப்பட்டு ரஷ்யாவுக்கு அனுப்பி வைக்கப்படும். மலத்தை வைத்து அவரது உடல்நிலை குறித்து தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதாலே இந்த சிறப்பு ஏற்பாடு. இதற்காகவே பாதுகாப்பு படையினர் ஒரு வீரர் இருப்பாராம் அவர் கூட. அதே போல் புதினுக்கு டூப் கூட இருக்கும். அதாவது ஒரு புதின் மாதிரி சில டூப்லாம் இருப்பாங்களாம். அதாவது ரிஸ்க் அதிகம் உள்ள இடங்களுக்கு புதின் நேரடியாக செல்ல மாட்டார். அவருக்கு பதிலாக இந்த டூப்பை தான் அனுப்புவாராம். எது ஒரிஜினல் புதின் எது டூப் என்று கூட தெரியாத அளவுக்கு இது இருக்கும். இதன் மூலம் ஆபத்தான இடங்களுக்கு புதின் செல்வது தவிர்க்கப்படும். புதினுக்கு குறைந்தபட்சம் 3 டூப்கள் இருக்கலாம் என உக்ரைன் இராணுவ தலைவர் மேஜர் ஜெனரல் கிரில் புடனோவ் தெரிவித்தார். உலகிலேயே மிகவும் பாதுகாக்கப்படும் தலைவராக புதின் இருக்கும் சூழலில் அவரை சுற்றியும் எப்போதும் காவலர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவரது காவலர்களில் பெரும்பாலானோர் மத்திய பாதுகாப்பு சேவை அகாடமியில் பட்டம் பெற்றவர்கள். மேலும் அதற்காக பல்வேறு தேர்வுகளையும் அவர்கள் பாஸ் செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த வேலைக்கு வர வேண்டும். அவர்களின் உயரம் பார்த்திங்கன்னா 5, 8, 6, 2 அடி உயரம். அதே போல் பார்த்தீங்கன்னா 75-90 கிலோ எடை இருக்க வேண்டும். வெளிநாட்டு மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும். மேலும் இவர்கள் 35 வயதிலேயே ஓய்வு பெற்று விடுவார்கள். அடுத்து புதின் பயன்படுத்தும் கார் பார்த்திங்கன்னா, அவரது எந்த ஒரு நாட்டிற்கும் சென்றாலும் கையோடு தனது அவுரஸ் செனட் காரை எடுத்து சென்று விடுவாராம். இந்த கார் தனி விமானம் மூலம் முன்கூட்டியே சம்பந்தப்பட்ட நாட்டிற்கு சென்றுவிடும். அவுரஸ் மோட்டார்ஸ் மற்றும் ரஷ்யாவின் நாமி நிறுவனம் இணைந்து வடிவமைத்த இந்த கார் பல்வேறு பாதுகாப்பு வசதிகளை கொண்டது. குண்டுகள் துளைக்காத, கையெறி குண்டுகள் வீசினாலும் எதுவும் ஆகாது. தீயணைப்பு வசதிகள், எமர்ஜென்சிக்கு ஆக்சிஜன் இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா 4 உருளிப்படைகளும், அதாவது உருளிப்பட்டைகளும் பஞ்சர் ஆனாலும் பரவாயில்ல, சில கிலோமீட்டர் வரை எந்த பிரச்சனை இல்லாமல் இந்த வண்டி ஓடுமா. அதே போல் புதின் சாப்பாடு பார்த்திங்கன்னா, உணவு கூட ஒவ்வொரு முறையும் தீவிரமாக சோதனை செய்யப்படும். அவரது உணவில் நச்சுத்தன்மை உள்ளதா என சோதனை செய்ய தனியாக ஒரு டீம் இருக்கும். மேலும் அவருக்கான உணவுகளை கூட ஓட்டல் ஊழியர்களை செய்ய மாட்டார்கள். அதற்காகவும் ரஷ்யாவில் இருந்து தனியாக ஒரு டீம் வந்துச்சாங்க. புதின் பயணத்திற்கு முன்பே பாதுகாப்பு படை ஓட்டலை ஆய்வு செய்து அனைத்து உணவுப் பொருட்களையும் நீக்கிவிடும். புதினுக்கு சமையல் செய்யும் இடத்தில் ரஷ்யாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட பொருள்களையே பயன்படுத்தி உணவு செய்யப்படுமாம். சமையல்காரர்களும் கூட இராணுவ பயிற்சி பெற்றவர்களாம். ரொம்ப தலையே சுற்றுதுங்க புதினுடைய பாதுகாப்பு நினச்சி பார்த்தா. ஓகே நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.